மகிமையின் தேவனாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களை நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அநேக நாமங்கள், அநேக பெயர்கள், அநேக காரியங்களை இன்றைக்கு உலகம் அது ஒரு பாதுகாப்பு நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம் மாத்திரமே, அவருடைய நாம மாத்திரமே நமக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த அலைந்து கொண்டிருக்கிற உலகத்தில், அமைதியற்ற உலகத்தில், நிம்மதியற்றதான இந்த உலகத்தில் உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்று நீ விரும்புவாயனால் இயேசுவிடத்தில் வா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ நீதிமொழி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதில் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்தம்! சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இந்த நாமத்துக்கு முன்னாக யாருமே நிற்க முடியாது. அதிபாதாளங்கள் நடுங்குகிறது இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி எருசலேம் எங்கும் பரவி கொண்டிருந்த பொழுது, கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்த நாட்களிலே சீஷர்களை ரோம் அரசாங்கம் அழைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று எச்சரித்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசுவின் நாமம் சகல பாதாளத்தையும் ஜெயித்து எடுக்கக்கூடிய நாமம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோலை கர்த்தர் சாத்தானின் கையிலிருந்து பிடுங்கினார். என கண்பான தெய்வ பிள்ளையை, இந்த நாமத்தினை உச்சரிக்கும் பொழுது அநேக கட்டுகள் அருந்து போகும், அநேக தடைகள் உடைக்கப்படும், அநேக நோய்கள் விடுவிக்கப்படும். ஏனென்றால் இதுதான் நமக்கு பலத்த துருகம். உலகத்தில் இருக்கிற ஒரு துருகம், ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு என்பது கர்த்தருடைய நாமம் மாத்திரமே. என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா? நீ ஒருவேளை கர்த்தரை அறிந்திருந்தாயானால், கர்த்தரை தெரிந்திருப்பாயானால் இந்த நாமம் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஒருவேளை இன்னும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், இயேசுவை அறியாமல் இருப்பாயானால், இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பாயானால், இன்றைக்கு இந்த அதிகால வேளையிலே நீ கர்த்தருடைய நாமத்தை நோக்கி வா. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார். கர்த்தரின் நாம பலத்த துருகம். துருகம், அடைக்கலம், கோட்டை, இதெல்லாம் கர்த்தருடைய நாமம். அதற்குள் நீ வந்திருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஓடி போய் சுகமாய் தங்கியிருப்பான். அலைச்சல்கள் மறையும், போராட்டங்கள் மறையும், கண்ணீர் மறையும், பிரச்சனைகள் மறையும். எல்லா விதத்திலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஏனென்றால் நீ அங்கு ஓடி போய் நீ சுகமாய் தங்கியிருக்க முடியும். உலகத்தில் எந்த இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு இல்லையானால் கர்த்தரை அறிந்திருக்கிற உனக்கும் எனக்கும் அவருடைய நாமம் மிகவும் வெளியேற பெற்ற நாமம். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உண்மையை நம்பி இருக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை என்று சொல்லு. ஏனென்றால் தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறவர். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையில இந்த மெய்யான தெய்வத்தை அறிந்து கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். அவரை எல்லாமல் தேவன் ஒருவரும் இல்லை. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கடையாந்திரங்களாவது கர்த்தருக்கு ஒத்த நாமம் இல்லை, இயேசுவுக்கு ஒத்த நாமம் இல்லை. எப்படிப்பட்ட பாதாளமும் இந்த நாமத்திலே அடங்கி நொடுங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த தெய்வம் நமக்கு அந்த நாமத்தை கொடுத்தபடியில் நன்றி செலுத்து. கர்த்தாவே, நாங்கள் ஓடி வந்து உம்முடைய நாமத்துக்குள்ளே அடைக்கலமாக இருந்து கொள்ள உதவி செய்கிறோம். தாவீது தன் பிரச்சனை எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகத்திலே போய் அழுது தேவனிடத்தில் அடைக்கலம் பார்த்தான். நெருக்கப்பட்ட நாட்களில், நொறுக்கப்பட்ட இடங்களிலே, அவமானங்கள் நிறைந்த நாட்களிலே இவன் போய் கர்த்தரின் பாதத்திலே தஞ்சம் அடைந்தான். அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு சொல்லுவோமா, இந்த நாமம் உனக்கு ஒரு பலத்த துருகமாக இருக்கிறதா? இந்த நாமம் உனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறதா? அப்படி இருந்தால் நீ பாக்கியவான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மகிமைப்படுத்துவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் மாறாத மகிமையும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீரே எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து பாதுகாத்து மகிமையான காரியங்களை செய்யும். இந்த நாமத்தை அநேகர் அறிந்து கொள்ள உதவி செய்யப்பா. வழிவாசலை திறந்து தாரம் தொடர்ந்து கூட கரம் இருக்கட்டும். ஆசீர்வத்தை மேம்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென்.